ஹலோ எஸ் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஒரு செம்மையான ஆகை தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இந்த ஆக் ரொம்ப சீப்பஸ்ட்டாக தான் இருக்கும். யாருக்குன்னா வேணும்னா லாஸ்ட்டாக ஒரு ஐடி காமிக்கிறேன். ஸோ அவங்ககிட்ட போயிட்டு நீங்கள் அந்த ஆக்கை நீங்கள் வாங்கிக்கலாம். கைஸ் இப்போ என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், நாங்கள் நேற்று நைட்டு ஒரு பிஆர் தான் போயிருந்தோம் நானும் என் ஃப்ரெண்ட்ஸும். ஸோ அதில் தான் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்துச்சு. அந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன் ஃபைனல் ஸ்டேஜ், அதாவது நான் ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டீமோ 2 டீமோ தான் இருந்துச்சு. ஸோ அதில் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஆக்கரும் இருந்தான். ஸோ நாங்கள் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், நான் எப்பயுமே அடிக்கடி நாக் ஆகிட்டே இருப்பேன். என் டீம்மேட் தான் என்னவே ரிவ்யூ பண்ணுவான். அப்படி தான் பார்த்தீங்கன்னா வச்சுக்கேன், நான் எப்பயும் போல் டவுன் ஆகிடுவேன். ஸோ என் ஃப்ரெண்டு தான் என்னை ரிவ்யூ பண்ணி விட்ருப்பான். ஸோ அப்படி ரிவ்யூ ஆகி நான் பேராஷூட்லேருந்து இறங்கி வந்துட்டு இருப்பேன். ஸோ எங்கேருந்துன்னு தெரியல, செம்மையாக ஒரு ஹெட்செட் வச்சு நான் டவுன் ஆகிடுவேன். கைஸ் நான் ஃபஸ்ட்டு நாக் ஆகக்குள்ளே எனக்கே தெரியாது அவன் ஆக் தான் போட்டிருக்கான்ட்டு. ஸோ நார்மலாக ஹெட்செட் விழுந்திருக்கும் போலன்னு தான் நினச்சேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா தான் என் ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தனா டவுன் பண்ணிட்டு வந்தான். ஸோ இருந்தாலுமே என்னையும் மறுபடியும் ரிவ்யூ பண்ணிட்டு இருப்பான். ஸோ அதில் தான் கன்ஃபார்மே பண்ண அவன் ஆக் போட்டிருக்கான்ட்டு. கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்டை விட்டு இறங்கின அடுத்த நிமிஷமே பார்த்தீங்கன்னா ஹெட்செட்டை வச்சு முடிச்சு விட்ருவான் அந்த ஆக்கரு. ஸோ அவன் நேமும் ஃபஸ்ட்டு போய் உள்ளே போய் பார்த்தானா தான் தெரியுது அவன் இவ்வளோ ஓப்பனாகவே அழகாக வச்சுருப்பான் 150 ஆக்குன்ட்டு. ஸோ கைஸ் உங்களுக்கு யாருக்குன்னா இந்த மாதிரி ஆக் வேணும்னாச்சுக்கேன், டேரெக்டாக இந்த மாதிரி பேரே வச்சுருப்பானுங்க ஆக்கர்ன்ட்டு. ஸோ அவனுங்கள மாதிரி ஆளுங்கிட்ட போய்ட்டு ரெக்வெஸ்ட் கொடுத்து நீங்கள் அந்த ஆக்கை வாங்கிக்குவாங்க. என்னைக்குன்னா ஒரு நாச்சுக்க அந்த கரீனாக்காரன் கண்டுபிடிச்சி உங்கள் ஐடியை தூக்கிடுவான்.